தீண்டாமை அரங்கேறுவதை வெளிப்படுத்தும் இடமாக தேநீர் கடைகளே இன்றளவும் திகழ்கின்றன என்பதை மதுரை மாவட்டம் மருதங்குடியில் இருக்கும் தேநீர் கடையில் நடைபெற்ற புதிய தலைமுறையின் கள ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த இரட்டை குவளை முறை இன்றளவும் தொடர என்ன காரணம்? நீங்கள் பேசிய வரையில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இதுகுறித்து என்ன சொல்றாங்க? நிச்சயமாக அந்த இரட்டை கோல முறை என்பது மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அரங்கேறி கொண்டிருக்கிறது. கிராமப்புற பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் கடை என்பது காலையிலே 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும், மாலையிலே 4 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இன்று இந்த பகுதி நேரமாகத்தான் செயல்படும் இந்த தேநீர் கடைகள் கிராமப்புறங்களில் இருக்கிறது. இந்த தேநீர் கடைகளில் அந்த காலனி பகுதியைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்டோர் மக்கள் தேநீர் குடிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கென்று தனி இருக்கைகள், தனி டம்ளர்கள் என்று கொடுக்கப்படுகிறது. இது இந்த நாம் மருதங்குடியில் கலாய்வு செய்த பொழுது பார்த்தோம், அந்த தேநீர் கடையில ஒரு வலதுபுறமாக ஒரு திண்ணை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அங்கு அமர்ந்து தேநீர் அருந்த அனுமதிக்கப்படுகிறது. இடதுபுறமாக சாலை ஓரத்தில் அபாயமான ஒரு வளைவு இருக்கிறது. அந்த மரத்தடியில் நின்றுதான் அவர்கள் இந்த பிளாஸ்டிக் யூஸ் அண்ட் த்ரோ என்று சொல்லப்படுகிற அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்ல தான் டீ வாங்கி கொடுக்கணும். இந்த நிலைமை தான் அந்த ஊர்ல நிற்கிறது. இது இரட்டை கோல முறை ஒவ்வொரு வடிவங்கள் இருக்கிறது. இரட்டை கோல முறையில பல்வேறு வடிவங்கள் மதுரை மாவட்டத்தில் இருக்குன்னு அந்த எவிடன்ஸ் அமைப்பு செய்த அந்த கலாய்வில் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு கடைகள்ல இருவருக்கும் கண்ணாடி கிளாஸ் தான் கொடுக்கப்படும் தேநீர் கடைகள்ல. ஆனா அந்த தாழ்த்தப்பட்டோர் குடிக்கும் கிளாஸுக்கு அந்த பெயிண்ட் வடிவத்தில் ஒரு புள்ளி மாதிரி வைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி சில இடங்கள்ல 2 பேருக்கும் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கும். இவங்களுக்கு ஒரு 3 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்தால் இன்னொரு இடத்துல அவங்களுக்கு தாழ்த்தப்பட்டோர் மக்களுக்கு 1 அடி தொலைவில் தான் அந்த உயரத்துல தான் அந்த திண்ணை அமைக்கப்பட்டிருக்கிறதும். சில உசிலம்பட்டி பகுதியில் சில கிராமங்கள்ல தேநீர்ல வாங்க வேண்டும் என்றால் அவருடைய வீட்டில இருந்து பாத்திரத்தை எடுத்து வர வேண்டும். அந்த சூழல் நிலவுகிறது. அதனை தவிர பல்வேறு இடங்கள்ல இந்த இது போன்ற இரட்டை கோல முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன. சில இடங்கள்ல அதை மீறி, எதிர்ப்பையும் மீறி இந்த படித்த இளைஞர்கள் தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் டீ குடிக்க அந்த கடைக்கு செல்லணும், அதை அவர்கள் இந்த கண்ணாடி கிளாஸ்ல தான் டீ வேணும் அப்படின்னு சொன்னாலோ அவர்கள் பெற்றோருக்கு இவர்கள் கடைக்காரர்களோ அந்த ஊர் கிராம தலைவர்களோ பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து உன் மகனை பார்த்துக்கொள், இது போன்ற செயலில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்கிறார்கள். குடும்பத்தினர் அழுத்தம் காரணமாக இது போன்ற இளைஞர்கள் அந்த டீ குடிப்பதை, அந்த தேநீர் அனுமதியை அவர்கள் தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் ஒரு நடைமுறை சத்தியமாக இருக்கிறது இங்கிருந்து. ஆனா இவர்கள் சொல்லும் விதம் அந்த தாழ்த்தப்பட்ட இளைஞரிடம் பேசும்பொழுது வெளியூர்கள் மதுரை தவிர அந்த கிராமத்தை தவிர பல்வேறு இடங்கள்ல எங்களை சந்திக்கும் போது சகோதரத்துவமா தான் அவர்கள் பழகுகிறார். அந்த இளைஞர்களோ மற்ற யாரோ பழகுகிறார்கள். ஊர் என்று வந்தப்பட்டும் கிராமத்தின் கட்டுப்பாடு என்று கருதி அதனை கடைபிடிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இது ஆண்டாண்டு காலமாக நீடித்துக் கொண்டே வருகிறது. தொடர்ச்சியாக காவல்துறை பல்வேறு நடவடிக்கை எடுத்தார். இந்த 2012 எவிடன்ஸ் அமைப்பு கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் ஒரு 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து 8 பேரை காவல்துறை கைது செய்து பின்பு ஜாமீன்ல விடுவித்திருக்காங்க. தொடர்ச்சியாக அதுக்கு பின்பு பார்த்தோம்னா அது ஒரு மாதத்திற்கு ஒரு சமத்துவமான நடவடிக்கை போன்று தெரியும். பின்பு தொடர்ச்சியாக அது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடுத்திக் கொண்டே வராங்க. இது நம்ம கலாய்வை மேற்கொண்டதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு தகவல்கள் இருக்கிறது. அவர்கள் பேச மறுக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் மிக முக்கிய பொருளாதார ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எங்களுக்கு அரசு எந்த ஒரு உதவியும் பெருசா செய்யல, எங்களுக்கான காலனி பகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காக நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவங்களோட வேலை வாய்ப்பு அவங்களோட நம்பிதான் இருக்கிறது. அவர்களுடைய நிலங்கள் கூலி வேலைகள் செய்கிறோம், அவர்கள் பண்ணைகள் மற்றும் வீடுகள்ல ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க கொடுக்குற காசுல தான் நாங்க எங்க குடும்பத்தை நாங்க காப்பாற்றி கொண்டு வருகிறோம். இப்ப இந்த நிலைமையில நாங்க அதை எதிர்த்து எப்படி அவங்க போராடுறதை அவங்களுக்கான இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் பதிவு பண்றாங்க. ஆனா யாருமே நம்மளுடைய ஒளிப்பட கருவி முன்பு பேசுவதற்கு அவங்க தயங்கி இருந்தாங்க. ரொம்ப நீண்ட நேர நெடிய பயணத்துக்கு பின்பு அவர்களிடம் உறுதுணையாக கூடவே இருந்ததன் காரணமாக ஒரு சில தகவல் பேசுறாங்க. இருந்த போதிலும் அவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கணும், இது எதுக்கு மாவட்ட ஆட்சியரிடமோ காவல்துறை அதிகாரியிடமோ எதுக்கு புகார் அளிக்கணும், இதுவரை கடைபிடித்த முறையை தொடர்ந்து அப்படியே கடைபிடித்து செல்வோமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. வேதவழி ஹரிகிருஷ்ணன், இந்த கள ஆய்வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த தேநீர் கடைக்காரர்கள் கிட்ட பேசுனீங்களா? அதே போல மக்களை எப்படி அணுகுனீர்கள்? அங்க இருக்கக்கூடிய மக்களின் எண்ண ஓட்டம் என்பது என்னவாக இருக்கிறது? நீங்கள் பேசிய வரையில் அவர்கள் என்ன சொல்றாங்க?
நிச்சயமாக கணேஷ், அவர்களை பொறுத்தளவுக்கு தேநீர் கடை குக்கிராமம் என்பது மிக மிக சிறிய சிறிய கிராமங்கள். இந்த கிராமங்களிலிருந்து வெளியூர்களிலிருந்து யார் வந்தாலும் உடனடியாக அவர்கள் யார் என்ற தகவலை அவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். நீங்கள் யார், எதற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த கிராமத்தின் வந்தது நோக்கம் என்ன என்ற பல்வேறு கேள்விகளை கேட்டார்கள். நாங்கள் அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு ஜல்லிக்கட்டு காளை தேவைப்படுகிறது, அதற்காகத்தான் வந்தோம் என்று அவரிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டு 2-3 முறை அவர்கள் கடையிலேயே நாங்கள் தேநீர் அருந்துவதற்கு அவர்கள் தேநீர் சொன்னோம். முதலாவதாக அவர் நமக்கு தேநீர் போடுறது கூட அந்த பிளாஸ்டிக் யூஸ் கிளாஸ் எடுத்து அதில் தான் தேநீர் போட்டாங்க. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க அந்த கண்ணாடி கிளாஸ்ல போட்டாங்க. பட் அவங்கள்ட்ட தொடர்ந்து பேசினாலும் எந்த ஒரு பதிலும் அவங்க முறையாவே கொடுக்கல. அவங்க அதை தெரியப்படுத்த விரும்பல. இது இங்கே காரணத்தில் ஏன் அந்த அவங்க அங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு கேட்டா அதுக்கும் ஒரு பதில் இல்லை. யூஸ் எதுக்கு 2 கிளாஸ் வச்சிருக்கீங்க, இல்லை கண்ணாடி கிளாஸ் போடலாம், இல்லைன்னா இந்த யூஸ் கிளாஸ்லேயே போடலாமே அப்படின்னு கேட்டாலும் அதுக்கான ஒரு முறையான பதிலா இல்லை. கிராமத்தோட வழி வழியாக கடைபிடிக்கப்பட்ட ஒரு பழக்க வழக்கமாகவே அவங்க கருதுறாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவங்க இது பண்றாங்க. நம்ம ஒரு காலையில் 5 மணியிலிருந்து அந்த கலாய்வை மேற்கொண்டோம். இதற்காகவே அந்த ஆவணங்களை பெற்றுக்கொண்டு எந்தெந்த ஊர்களில் இந்த போன்ற முறை கடைபிடிக்கப்படுகிறது என்றதை தகவல் எடுத்த பின்னர் ஒரு காலை 5 மணியிலிருந்து ஒரு 11 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு 5-6 மணி நேரம் இந்த கலாய்வில் ஈடுபட்டோம். கிராமத்தில் செல்றது எளிதாக இல்லை. நமக்கு முதல்ல அவங்க பேச மறுத்துட்டாங்க. ரெண்டாவது யார் என்பது கூட அவர்கள் எதற்காக வந்தீர்கள் கூட என்று மறுத்துட்டாங்க. தொடர்ந்து அந்த படக்காட்சிகளை பதிவு செய்த பின்பு அந்த காலனி பகுதிகளுக்கு சென்று அவரோட பேசினோம். அவர் முன்னதாக அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்களோ அந்த வீட்டு பெண்மணிகளோ எதற்கு வந்தீர்கள் என்று எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டாம், என் மகனை எதுக்கு அழைத்து செல்கிறேன் என்றுதான் முதல்ல நம்மகிட்ட அவங்க அந்த மாதிரி தான் பேசினாங்க. அப்புறம் இங்கே உள்ள இளைஞர்கள்ட்ட ஒருத்தர் பேசி நம்ம அவரை வேறு விதமாக பேசி அழைத்து சென்று ஒரு தனியான இடத்தில் தான் அவருக்கு சந்தித்து அவருடைய கருத்து பெற முடிஞ்சது. இது போன்ற ஒரு சூழல் தான் தற்போது நிலை பெறுகிறது. யாருமே முன் ஒரு புகாரை பதிவு செய்வதற்கோ ஒரு புகாரை அவர்கள் காவல்துறைக்கு ஆட்சியருக்கோ கொடுப்பதற்கோ அவர்கள் முன்வரவில்லை. இன்னும் அந்த தயக்க நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கணேஷ். அந்த கிராம மக்கள் எந்த விதமான புகாரையும் முன்வந்து போலீசிடமோ அல்லது அதிகாரிகளிடமோ சொல்வதற்கு முன்வரவில்லை என்றாலும் கூட தனியார் தொண்டு அமைப்புகள், இப்போ நம்ம செய்தி தொகுப்புல பார்த்ததை போல எவிடன்ஸ் அமைப்பின் கள ஆய்வுல 463 கடைகள்ல மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் டீ கடைகளில் இந்த இரட்டை குவளை தீண்டாமை முறை என்பது கடைபிடிக்கப்படுகிறது அப்படிங்கறதெல்லாம் தெரிய வந்திருக்கிறது. இது போன்ற ஆய்வுகள் முடிவுகளை வைத்து தீண்டாமை தடுப்பு பிரிவோ அல்லது காவல்துறையோ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது பற்றி தகவல்கள் இருக்கிறதா? இதிலே மதுரை மாவட்ட காவல்துறையில சமூக நீதி மற்றும் மனித உரிமை மீறல் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. அதிலே ஒரு ஆய்வாளர் பணியிலே நியமிக்கப்பட்டிருக்கார். அந்த குழுவோட நோக்கம் இது போன்ற ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டால், கிராமத்தில் ஏற்பட்டால் அங்கு அந்த சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்டு அதை இயல்பு நிலைக்கு திரும்ப வருவதற்குத்தான் இந்த மதுரை மாவட்ட காவல்துறை அந்த பிரிவில் ஒரு பிரிவு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகத்தில் பல்வேறு காவல் நிலையங்கள் இருக்கு. அந்த காவல் நிலைய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது 2012 அந்த கலாய்வை மேற்கொண்ட உடனே அப்போதைய எஸ்பி பாலகிருஷ்ணன் அவரிடமே எவிடன்ஸ் கதிர் நேரடியாக சென்று இந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். பாலகிருஷ்ணனும் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் முதலாவதாக விடப்பட்டிருக்கிறது. காவல்துறை அந்த இடங்கள்ல அவங்க கொடுக்கப்பட்ட இடங்கள்ல 463 தேநீர் கடைகளிலும் ஆய்வு செய்து ஒரு 5-6 வழக்குகள் பதிவு செய்து 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு காவல்துறையோட மதுரை மாவட்ட காவல்துறை ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ். அதில் 1989 சட்டப்பிரிவின்படி தீண்டாமை வன்கொடுமை சட்டப்பிரிவின்படி தேநீர் கடைகளை இரட்டை கொலை முறை கடைபிடித்தால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும், கைது செய்து சிறையில் அடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே யார் பாகுபாடி இல்லாமல் ஒரே மாதிரியாக தேநீர் கடைகளில் இந்த கடைகளில் டம்ளர்களில் தேநீர் வழங்க வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கை நோட்டீஸும் கொடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு முன்னதாக 2015 கூட தமிழக அரசு இந்த இரட்டை கொலை முறை ஒழிப்பதற்காக ஒரு 80 லட்சம் ரூபாய் நிதி கூட ஒதுக்கியிருக்காங்க. அதன் ஒதுக்கிய அந்த நிதி பெரும்பாலும் வீணடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அந்த செயல்பாட்டாளர்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. அப்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த கிராமத்திற்கு சென்று தேநீர் கடை முன்பாக ஒருபுறம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் உயர்ஜாதி பிரிவிலே இருவரை நிறுத்திக் கொண்டு காவல்துறை அதிகாரி நடுவில் இருந்து தேநீர் அருந்தும் போது ஒரு புகைப்படங்கள் எடுத்து பத்திரிகைகளுக்கு செய்திக்காக அனுப்பப்பட்டது. இதுதான் அவர்கள் செய்த பணியாக இருக்கிறது. அங்கு சமூக மாற்றங்கள் ஏற்படுவதற்காக மாற்றங்கள் ஏற்படுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை, விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை, சட்டங்கள் எவ்வளவு கடுமையாக இருக்கிறது என்பதை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். அதே நேரத்தில் மரபாக வழி வழியாக கடைபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த முறையை மாற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. அது அந்த 2018 காலகட்டத்தில் அந்த நடவடிக்கையோடு அந்த நிலை நின்றுவிட்டது. தொடர்ச்சியாக அவர்கள் அதை நேரடியாக கலாய்வு செய்தோ அல்லது ஒரு நடவடிக்கையில் தீவிரமாக மாவட்டத்தில் எடுத்தால் இது ஒரு மாறி இருக்கான வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம தற்போது அந்த ஆய்வறிக்கை பின்னர் கலாய்வு செய்ததில் இது உள்ளது என்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது கணேஷ்.
நிச்சயமாக ஹரிகிருஷ்ணன், சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட மதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் இதுபோன்ற இரட்டை குவளை முறை அமலில் இருப்பது என்பது அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. மக்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டாலேயே இதை தடுக்க முடியாது என்பது நிதர்சனமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கும் கள ஆய்வுகளுக்கும் நன்றிகள்.